கர்த்தருடைய பிரசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள நாம் இருக்கிறதான வேதவசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களின் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். இன்று யாவருமே ஏதோ ஒரு விதத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறோம். பெண்கள் சமையலறையில் திடீரென்று சமையல் பொருட்களை தேடுவார்கள். திருமண நிகழ்ச்சிக்கு புறப்படும் முன் திடீரென்று நகைகளை தேடுவார்கள். பெண்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடுகிறீர்கள். நல்ல படிப்பு படிக்க நல்ல ஸ்கூல் தேடுகிறார்கள் மற்றும் காலேஜ் தேடி அலைகிறார்கள். பின்பு நல்ல வேலையும் தேடி அலைகிறார்கள். உதாரணமாக, நீங்கள் படித்த படிப்பு சான்றிதழ்கள் தொலைந்துவிட்டால் எப்படி சாப்பாடு தண்ணீர் தொலைந்து அதை வெறுத்து சர்டிஃபிகேட் தேடி அலைவீர்களோ, தொலைந்த உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக வேறொரு சர்டிஃபிகேட் கிடைத்தால் போதும் என்று விட்டு விடுவீர்களா? பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதேபோல் ஓசேயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்வது, நீதிக்கென்று விதை விதையுங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேடுங்கள் என்கிறார். மற்றும் சாலமோன் ஞானியும் குறிப்பிடுவது, அறுப்பு காலத்தில் தூங்குவது சரியல்ல என்கிறார். ஆகவே இதுவே சமயம், இதுவே அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், திறந்த வாசல் உனக்கு முன்பாக உள்ளது, ஏனென்றால் இது கடைசியின் கிருபையின் காலம். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலத்தின்படி இருந்திருந்தால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றபடி நாம் யாவருக்குமே கையோ காலோ கண்ணோ இருந்திருக்காது. கிருபையின் காலம் முடிவடைய போகிறதே. திறப்பின் வாசல் என்பது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையாகும். நோவாவும் பேழைக்குள் பிரவேசிக்கும் போது பிரசங்கித்தான். நோவாவின் குடும்பத்தாரை தவிர யாருமே கேட்கவில்லை அவர் பிரசங்கத்தை. பேழைக்குள் பிரவேசிக்கவும் இல்லை. பேழை கதவை தேவனை அடைத்தார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிருபையின் காலம் முடிவடைந்த பிறகு நோ பைபிள், நோ ப்ரேயர் மீட்டிங், நோ மெர்சி. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் தேடுவோமாக. ஆமென். God bless you.